இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்துட்டு உலகத்தில் நிறையா அடிபட்டு ஆறுமா வேணாம் உலகமாக வேணான்னு மனசு ஒடிகிறவங்களுக்கு இது கதை. நம்ம ஒரு விஷயமா பண்ணும்போது வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு தெரியாத மாதிரி போயிடும், அது மூலிக்கு கூட எட்டாது. அப்போ வந்துட்டு கடவுள் ஒரு டைம் தருவார், நான் பண்ணிக்கிறேன் உக்காந்து யோசிக்கிறா, இது உன் டைம்னு தருவார். அப்போ கரெக்டாக யோசிக்கணும். யோசிக்க ஆகலன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் யார் கரெக்டாகிறாங்கோ எது தருது அந்த மாதிரி ஆளுக்கிட்ட போய் கேட்கலாம். கேட்டு அதுலேருந்து எந்திச்சு வெளியே வரலாம். கரெக்டாகிற புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் கடவுளை வண்டி விட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே கடவுளுக்குள்ளே அவங்க மனசு வண்டி இருக்கும். இந்த உடம்பு உலக இச்சத்துக்கு ஏற்ற மாதிரி போவோம், இருந்தாலும் கடவுளை விட மாட்டாங்க. ஏன்னா காப்பாற்றுறது ஒரு வண்டி தான் தெரியும் கரெக்டான புத்திசாலிக்கு. சில முட்டாளுங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லாமே பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் தூக்கி கடவுள் மேலே பழி போட்டுருவாங்க. கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. கடவுளாக போயிட்டு வந்துட்டு எல்லாமே பண்ண வச்சுருந்து நீங்கள் சுயநலவாதி, உங்கள் இச்சத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ண கடவுள் மேலே பழி போட்டால் கடவுளை என்ன பண்ணுவாங்க. அடிப்பட்டு உக்காரும் போது ஒன்று உணரணும், உணர்ந்து அதுலேருந்து எழுந்துச்சி வெளியே வரணும். எல்லார் காலையே உளுத்தோட கடவுள் காலில் போய் வந்துட்டு சரண்டர் ஆகிடணும். அதுலேருந்து ஒரே ஒரு நூல் வந்தாலும் மலை பூச்சி ஏறலாம். அந்த மாதிரி கயிறு போடுறது கூட வேணாம், ஒரு நூல் இருந்தாலும் ஏஞ்சி வந்துடலாம். அந்த மாதிரி யோசனை இருக்கும்போது கடவுளை பூச்சின்னு யாருனா ஒரு டாக்கு மூலியமாக தான் பேசுவார், டைரெக்டாக வந்து பேச மாட்டார். யாருனா ஒரு மனுஷன் மூலியமாக எதனா ஒரு விஷயம் ஒரு வார்த்தை மூலியமாக பேசுவார். கரெக்டான புத்திசாலி அதை பூச்சின்னு வெளியே வந்துடுவாங்க. இவ்வளோ பட்டாலும் வந்துட்டு ஆகலனாக்கா அது வாழ்க்கையில் ஒன்றும் பண்ணாது. இதுக்கு மேலேனாக்கா கரெக்டாக வாழ்கிறேன்னு கரெக்டான வழியில் போகணும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமையும். வெயிட் பண்ணணும். நம்ம எல்லாமே பண்ணும் போது எல்லாமே டக்குன்னு ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வருதில்ல, அந்த டைமுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம இவ்வளோ வருஷம் இந்த மாதிரி இருந்துக்கிறோம், இதுலேருந்து எழுந்துச்சி வெளியே வரணும்னா அதுக்கும் டைம் வரும், அதுக்கும் பொறுமைக்கணும். அப்போமா வாழ்க்கையில் வந்துட்டு கெட்ட காலம் வரும்போது, கெட்ட சிந்தனை வரும்போது, கெட்ட யோசனை இருக்கும்போது, கெட்ட டைமாக இருக்கும்போது ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான், அமைதியாக உக்காந்துருவான். அமைதியாக இருந்தால் எல்லாமே வரும். ஒன்றுமே பண்ணாத எல்லாமே உன்னை சுற்றிக்கிட்டெல்லாம் காட்டிட்டு போயிடும். நீ அப்போ வந்துட்டு சைலண்ட்டாகணும். நான் எதுக்கும் அணிய மாட்டேன், சைலண்ட்டாக இருக்க மாட்டேன், நான் என்னன்னா காற்றோட காற்று ஆகிடுவேன். ஒரு புத்திசாலியாக இருக்கணும்னா எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகும்.